الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الذين أوفوا عهده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما وقال في مقام آخر وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا وقال رسول الله صلى الله عليه وسلم أنا خاتم النبيين لا نبي بعدي صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனையே போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹு தஆலாவுடைய அளவில்லா அன்பும் நிகரில்லா கருணையும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் நபி பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட அல்லாஹு தஆலாவால் ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு என்ற அங்கீகாரம் வழங்கப்பட்ட சத்தியசீலர்களான சஹாபா பெருமக்கள் மீதும் அவர்கள் வழிவந்த தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்திஸீன்கள் ஃபுகஹாக்கள் உலமாக்கள் வாழ்ந்து மறைந்த முஸ்லிமான ஆண் பெண் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலாவுடைய அளவில்லா அன்பும் நிகரில்லா கருணையும் என்றென்றும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக ஆமீன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நபி பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்தவர்களே, நாம் ஒரு அழகான தருணத்தில் கூடியிருக்கின்றோம். லைலத்துல் பராத் என்ற ஒரு இரவு. ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு முன்னால் ஓதிய ஆயத்தோ ஹதீஸோ பராத்து தொடர்பானது கிடையாது. பராத்துக்கு துளியும் சம்பந்தமே இல்லாத 2 ஆயத்துக்களையும் ஒரு ஹதீஸையும் தான் நான் ஓதிவிட்டு ஆரம்பம் செய்திருக்கின்றேன். இதற்கான காரணம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தை சற்று ஏறிட்டு பார்க்க வேண்டும். இந்த 20ஆம் நூற்றாண்டு எப்பேற்பட்டது என்பதை அறிந்து கொண்டால்தான் பராத்தை நீங்கள் விளங்கவே முடியும். காலத்தை 2ஆக பிரித்து பாருங்கள். 90 வரைக்கும் ஒன்று, 90க்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டில் வேறொன்று. 90கள் வரையிலும் பொற்காலம். அதற்கு பிறகு வந்த இந்த 20ஆவது நூற்றாண்டு இருக்கே, வரலாற்றில் 2 பின்னணியை கொண்ட பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்பூவுலகிற்கு வருவதற்கு முன்னால் ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம் என்று சொல்வார்கள். அந்த காலத்தினுடைய அப்டேட் வெர்ஷன் தான் 20ஆம் நூற்றாண்டு. ஐயாமுல் ஜாஹிலியா ஒரு 100% முட்டாள்களாக இருந்தார்கள், மடமைத்தனமாக நடந்து கொண்டார்கள், அறிவை பயன்படுத்தவே இல்லை என்று நாம் வைத்து கொண்டால் அது அப்படியே 2 மடங்காக மாறி இன்று 200% அறிவை அடகு வைத்து விட்டார்கள். அறிவுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் 90க்கும் 20ஆம் நூற்றாண்டுக்கும் உள்ள வித்தியாசம்.
உதாரணத்திற்கு நான் சொல்வதாக இருந்தால் 90கள் வரையில் இருந்த உலமாக்கள் இது போன்ற பயான் நிகழ்வுகளில் பேசும் பொழுது ஃபதாயில்களை எடுத்து சொல்வார்கள். இதை ஓதுனா இவ்வளவு சிறப்பு இருக்கு, இந்த சஹாபியினுடைய வாழ்க்கை வரலாறு இப்படிப்பட்டது, இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது எந்தவித ஆட்சேபனையும் இல்லாமல், எந்தவித கருத்து வேதையும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு அமல் செய்த காலம் இங்குள்ளவர்களுக்கு தெரியும். 20ஆம் நூற்றாண்டு எப்படிப்பட்டதுங்க? நீங்கள் எந்த ஆதாரத்தை முன்வைத்தாலும் என் அறிவுக்கு பொருந்தவில்லை என்றால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சிலர், நேரடியாக ஹதீஸில் வரவில்லை என்றால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சிலர், ஹதீஸில் நிறைய பொய்கள் வர வாய்ப்பு இருக்கின்றது, ஹதீஸையே நான் ஏற்க மாட்டேன் என்று சிலர், குர்ஆன் மட்டும்தான் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது, அதில் இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன், இல்லை என்றால் மறுத்து விடுவேன் என்று மற்றொரு சிலர். இதெல்லாம் தாண்டி குர்ஆனும் பொய் தான், ஹதீஸும் பொய் தான், மனம் போன போன்று வாழ்க்கை வாழ்வதுதான் உலக வாழ்க்கை என்று சொல்லக்கூடியவர்களும் சிலர். இப்படி இருக்கிறாங்களா இல்லையா நம்முடைய காலத்தில்? அதனால தான் சொன்னால் 2 காலங்களையும் நாம் பிரித்து பார்க்க வேண்டும். நம்முடைய இமாம்கள் எல்லாம் காட்டி தந்த வழிமுறையில் அந்த காலத்தினுடைய தக்லீத் என்ன, இந்த காலத்தினுடைய தக்லீத் என்ன? தக்லீத் என்றால் ஒரு சஹாபி ஒரு அமலை சொல்கின்றார்கள், அதை கேட்டு ஒரு தாபியை நமக்கு எடுத்து கூறுகின்றார்கள் எனில் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம். இது யார் சொன்னது, எப்போ சொன்னது, எதுக்கு சொன்னது, இது உண்மையா பொய்யா என்ற கேள்விகள் வரவே வராது. சொன்னவர் தாபிஇ, சொன்னவர் சஹாபி, நான் மனமாற ஏற்றுக்கொள்கின்றேன் என்று ஏற்றுக்கொண்டால் அதற்கு பேர் தக்லீத். சந்தேகத்தோடு நீங்கள் அவர்களை கேள்விகள் மேல் கேள்விகள் கொண்டு துளைத்தால் அது தக்லீத் அல்ல. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்பது தக்லீத் என்ற கோட்பாடுக்குள் அமைக்கப்பட்டது. அதனால்தான் அந்த காலத்தில் கேள்வியே இல்லை, சொன்னவர்களை நம்பினார்கள். கண்டிப்பாக இவர் குர்ஆனை வைத்துதான் பேசுகின்றார், ஹதீஸை முன்னிறுத்திதான் பேசுகின்றார் என்ற நம்பிக்கை இருந்தது, கேள்விகள் கேட்கவில்லை. இன்று அப்படி பேசுகின்றோம் என்று சொன்னாலும் நம்பிக்கை இல்லை. எனில் இவர்கள் முகல்லிதீன்கள் அல்ல, கைர முகல்லிதீன்கள், அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்ற கொள்கையை விட்டு வெளியேறியவர்கள் என்பதை நான் உணர்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அதனால தான் பராத்து தொடர்பான ஆயத்தை நான் ஓதலை. அதுக்காக பராத்தை பற்றி பேச மாட்டேன்னு இல்லை, பராத்து அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு எந்த அளவுக்கு நெருக்கமானது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இதையும் நான் முன்னெடுக்கின்றேன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையில் வலாக்கிர் ரசூலல்லாஹி வ காத்தமன் நபியீன், முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உங்களில் யாருக்கும் தந்தை அல்ல, அல்லாஹ்வுடைய திருத்தூதுவர், நபிமார்களில் கடைசி நபி என்பதாக கூறுகின்றார். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், அன காத்தமுன் நபியின் லா நபிய பஅத, நான் தான் கடைசி நபி, எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் பிறந்து வரப்போவதில்லை. கேள்வி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியை விட்டு வரைந்து விட்டார்கள் என்றால் இந்த உம்மத்து முஹம்மது கியாம நாள் வரையிலும் இருக்க வேண்டுமே, வழிநடத்தக்கூடியவர்கள் யார்? ஹஸரத் ஆதம் அலா நபியினா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் முதற்கொண்டு 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கமே இந்த சமுதாயத்தை வழிநடத்துவதுதான். இப்போ ஒரு நபியினுடைய மறைவுக்கு பிறகு அடுத்த நபியை அல்லாஹ் தஆலா அனுப்பினான், இவர் வழி நடத்துவார். இந்த நபி சென்று விட்டால் அடுத்த நபி, இவர் வழி நடத்துவார். இப்படியே 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களை அனுப்பி அல்லாஹ் தஆலா கடைசி நபியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கிவிட்டான். உலகம் அழிஞ்சிடுச்சா? எல்லாமே முடிஞ்சிடுச்சா? இல்லையே. உம்மத்து முஹம்மது கியாம நாள் வரையிலும் வர வேண்டிய உம்மத்து. அப்ப இந்த உம்மத்து முஹம்மதை வழிநடத்த ஏன் நபி இல்லை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு முடித்து வைத்து விட்டான் என்றால் இதற்கான மாற்று வழி அல்லாஹ் என்ன ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார்? இதை விளங்கணும்ல. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தெளிவாக காட்டியிருக்கின்றார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும்.
ஹஜ்ரத் இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சுனன் அபூ தாவூத் என்ற ஹதீஸ் கிதாபில் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்து விட்டு நபியினுடைய வழமை தொழுது முடித்த பிறகு மக்களை முன்னோக்கி அவர்களை பற்றி விசாரிப்பது அல்லது ஏதேனும் சொல்வதாக இருந்தால் சொல்வது, இது நபியினுடைய வழமை. இதன் அடிப்படையில் இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்துவிட்டு எங்களை நோக்கினார்கள். எங்களை நோக்கி சில உபதேசங்களை பயான் செய்தார்கள். ரொம்ப தெளிவான, ரொம்ப ஆழமான ஒரு பயான். அப்பொழுது அங்கு இருந்த சஹாபாக்களில் ஒரு எழுந்து இப்படியும் கேட்டு விட்டார், யா ரசூலல்லாஹ், தாங்கள் செய்யக்கூடிய இந்த உபதேசத்தை பார்த்தால் ஒரு நபர் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது செய்யக்கூடிய நசீஹத்தை போன்று தெரிகின்றது. அப்படியானால் எங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வருகின்றீர்கள்? உங்களுக்கு பிறகு நாங்கள் எப்படி வழி நடத்த வேண்டும்? எங்களை வழி நடத்தக்கூடியவர் யார் என்று கேட்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல தனிப்பட்ட விஷயத்தை சொன்னாங்க, தக்வல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்துக்குங்க. இரண்டாவது, ஒரு நீக்ரோ அடிமை உங்களுடைய தலைமைத்துவத்தில் இருந்தாலும் அவர் சொல்லக்கூடியதை நீங்கள் செவியேற்க வேண்டும், அவருக்கு கட்டுப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, எனக்கு பிறகு யார் ஹயாத்தாக இருக்கின்றாரோ நிறைய கருத்து வேற்றுமுறைகளை பார்ப்பார். 1-2 சொல்லல, இஃப்திலாஃபன் கசீரா, நிறைய கருத்து வேற்றுமைகளை பார்ப்பார் அப்படின்னு சொன்னோன்னு பயம் தேவையில்லை. அதற்கான மாற்று வழியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அந்த சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஃபஅலைக்கும் பிசுன்னதி, முதல் விஷயம் என்னுடைய சுன்னத்தை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். இரண்டாவது வசுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீனல் மஹ்தி, என்னுடைய கலீஃபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். அப்போ முதல் விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மறைவுக்கு பிறகு இந்த உம்மத்தை வழி நடத்தக்கூடியவர்கள் குலஃபாவுர் ராஷிதீனுல் மஹ்தியீன். இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஃபஅலைக்கும் பிசுன்னதி வ சுன்னத்தில் குலஃபான் சொன்னாங்க. ஃபஅலைக்கும் பிஹதீஸின் சொல்லல, என்னுடைய ஹதீஸை பற்றி கொள்ளுங்கள்னு சொல்லல, என்னுடைய குலஃபாவுடைய ஹதீஸை பற்றி கொள்ளுங்கள்னு சொல்லல, சுன்னத்தை பற்றி கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. சுன்னத்து வேறு, ஹதீஸ் வேறு. இதை விளங்காதவங்க தான் இன்னைக்கு பல்வேறு குழப்பங்கள். ஹதீஸ் என்பது ஃபர்ஸ்ட் ஒன்று இருந்திருக்கும், பிற்காலத்தில் அது மாறி போகும். உதாரணத்திற்கு நான் எடுத்து கூறுகின்றேன். ஆரம்ப காலத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு சென்று ஜியாரத்து செய்வதை தடுத்துள்ளார்கள். அதே சில காலம் கழிந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் தடுத்திருந்தேன், இப்பொழுது நானே உங்களுக்கு அனுமதி வழங்குகின்றேன் என்பதாக சொன்ன ஹதீஸும் உண்டு. இப்போ ஹதீஸ் என்பது காலத்திற்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னர் சொன்னது வேறாக இருக்கலாம். இப்பொழுது உள்ள சூழ்நிலையை அனுசரித்து இப்போ சொல்லக்கூடிய ஹதீஸ் வேறாக இருக்கலாம். ஆனால் சுன்னத் என்பது என்றைக்கும் மாறாதது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை எதை நியமமாக செய்தார்களோ, கடைபிடித்தார்களோ அது சுன்னத். சுன்னத்து மாறாது, ஹதீஸ் மாறும். ஹதீஸ் தான் வேணும்னு நீங்க போனீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு 2 ரக்காத் தொழுகை உங்களால் தொழ முடியாது, ஒரு ஹஜ்ஜை உங்களால் செய்ய முடியாது, ஒரு ஜகாத்தை உங்களால் நிறைவேற்ற முடியாது. ஹதீஸை வச்சு நீங்க பார்த்தோம் அப்படின்னா அப்ப ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்றால் அப்படியே இல்லை. நம்முடைய அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை என்னவென்றால் ஹதீஸை ஈமான் கொள்ள வேண்டும், ஹதீஸை நம்பணும். ஆனா அமல் எதை செய்யணுங்க? சுன்னத்தின்படி அமல் செய்யணும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என்னுடைய சுன்னத்தின்படி நீங்கள் வாழணும் அப்படின்னு. உதாரணத்திற்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு சென்ற பொழுது சில தர்ம சங்கடமான சூழ்நிலையின் காரணமாக நின்று சிறுநீர் கழித்தார்கள் என்று ஹதீஸ் கூறுகின்றது. ஆனால் சுன்னத் என்ன கூறுகின்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து சிறுநீர் கழித்தார்கள், அதைத்தான் நாம கடைபிடிக்கணும். ஹதீஸ்ன்னு சொல்லி அதை உங்களால பிடிக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக தன்னுடைய வழிகாட்டிகளாக யாரை காட்டுறாங்க இந்த உம்மத்துக்கு? குலஃபாவுர் ராஷிதீனுல் மஹ்தியீன்.
உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எப்படி நபியினிடத்தில் நீங்கள் கேட்டீர்களோ அது போன்று இப்போ உங்களுக்கு எதனா சிக்கல் இருக்கா, யாரை கேட்கணும்? குலஃபாவுர் ராஷிதீன்களை கேட்கணும். வரிசையாக கூறுகின்றேன் பாருங்கள். ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு முதல் ஹதரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு வரை எத்தனை சுன்னத்துகளை நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். இதுவரை நாம் அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கும் என்பதை பாருங்கள். முதல் ஒரு மசாலா என்ன மசாலா? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவிற்கு பிறகு மதீனாவுல ரவுதாவுல அடக்கம் பெற்றிருக்கிறாங்கல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூத உடலோடு ஹயாத்தாக இருக்கின்றார்கள் அப்படின்ட்டு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் சொல்லுது. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய 72 கூட்டத்தார்கள் பல பேர் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஊது பில்லாஹி மின் தாலிக், மண்ணோடு மண்ணாக முக்கி போனார்கள் என்று. இதற்கான தீர்வு யார்கிட்ட நீங்க கேட்பீங்க? வாங்க, ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தீர்வு தருகின்றார்கள். தஃப்சீருல் கபீரில் எழுதப்படும், ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மரணப்படுக்கையில் இருந்தபோது சஹாபாக்களை எல்லாம் ஒன்று கூட்டி வசியத்து செய்கின்றார்கள். நான் மரணித்து விட்டால் என்னை சந்தூக் பெட்டியில் வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் பெற்றிருக்கக்கூடிய அந்த ரௌதாவுக்கு வெளியில வச்சு சலாம் சொல்லுங்க, சலாம் சொல்லி உங்களுடைய நண்பர் அபூபக்கர் வந்திருக்கிறாரு, இந்த இடத்துல அடக்கம் செய்வதற்கு அனுமதி இருக்கான்னு கேளுங்க, நபியின் புறத்திலிருந்து அனுமதி வழங்கப்பட்டால் அடக்கம் செய்யுங்க, இல்லைன்னா ஜன்னத்துல் பக்கி கொண்டு போங்கன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தெரியாதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாதா? ஹயாத்தா இருப்பாங்கன்றதுனால பதில் சொல்லுவாங்கன்னு போய் கேட்க சொன்னாங்க. அங்க இருந்த எல்லா சஹாபாக்களும் யாருமே மறுப்பே தெரிவிக்கலையே. அப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருக்கின்றார்கள். சொன்னது போல கொண்டு போய் வச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லி உங்களுடைய அன்பர் வந்திருக்கின்றார் இன்னும் சொல்லி எல்லாம் முடிக்கல, கதவு திறந்தது. உதுகுலுல் ஹபீப இலல் ஹபீபி, நேசரை நேசரோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாசகம் எல்லாருமே கேட்டாங்கல்ல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கிறாங்களான்ற தீர்வை யார் கொடுத்திருக்கிறார்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்திருக்கின்றார். இரண்டாவது மஸ்அலா, ஒரு நபர் தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ தன் மனைவியை 3 தலாக் சொல்லிட்டார் ஒரே சமயத்துல. 3 தலாக் சொன்னால் 3 தலாக் நிகழும் என்று சொல்கின்றது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை. மாற்றார்கள் சொல்றாங்க இல்ல ஒரே சமயத்துல 3 வார்த்தைகள் சொன்னாலும் 1 தலாக்கு தான் நிகழ்வுட்டு. எங்க போய் கேட்கணும்? ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் வாருங்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், 3 முறை தலாக்கு சொன்னால் அது 3ஆகத்தான் நிகழும், 1ஆக நிகழாது என்று சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து ஒரு சட்டத்துக்கு வருவோம். ஜும்ஆ அன்னைக்கு 2 பாங்குகள் சொல்லப்படுது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்படி கிடையாது, ஒரு பாங்கு தான் இருந்தது. அதனால் சிக்கல் வந்துடுச்சு. சிலர் சொல்றாங்க 2 பாங்கு தேவை என்று, சிலர் கூறுகின்றார்கள் இல்ல 1 பாங்கு தான் கூடும் என்று. தீர்வுக்கு எங்கே செல்வது? ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் வாருங்கள். சஹீஹ் புகாரியில் குறிப்பிடுகின்றார்கள், இந்த 2வது பாங்கை ஏற்படுத்தியவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. தராவீஹ் தொழுகை சிலர் 20 ரக்காத்துன்றாங்க, சிலர் 8 ரக்காத்துன்றாங்க, சிலர் இப்படி சிலர் அப்படி. தீர்வுக்கு எங்கு வருவது? ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் வாருங்கள். முஸ்னதுல் இமாம் ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற கிதாபில் எடுத்து பாருங்கள். ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள், தராவீஹ் தொழுகை என்பது 20 ரக்காத்து, 2 தொழ வேண்டும். ஒவ்வொரு 4 ரக்காத்துக்கும் 4 ரக்காத் அளவுக்கு இடைவெளி விட வேண்டும். 20 ரக்காத்து முடிந்த பிறகு 3 ரக்காத்து வித்திர தொழ வேண்டும். எல்லா விவரமும் சொல்லி இருக்கிறாங்க. தீர்வு கிடைச்சதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பிறகு இந்த உம்மத்தை வழிநடத்த தகுதியானவர்களில் முதன்மையானவர்கள் குலஃபாவுர் ராஷிதீன்கள். இரண்டாவது, ஜாமிஉத் திர்மிதியில் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோடு உரையாடி கொண்டிருக்கும் பொழுது பனு இஸ்ராயீலரை பற்றி சொல்லி அதோடு கம்பேர் பண்ணி சொன்னாங்க.
பனு இஸ்ராயல்கள்ல என்னென்ன செயல்கள் நடந்ததோ அது எல்லாமே என்னுடைய இந்த உம்மத்தில் நடக்கும் என்பதை உணர்த்தும் விதமாக ஒரு வாசகத்தை கூறினார்கள். அதில் ஒரு விஷயம் என்னன்னா, பனு இஸ்ராயலில் இருந்த ஒரு நபர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தன் தாயோடு விபச்சாரம் புரிந்திருந்தால் என்னுடைய உம்மத்திலும் இது நடக்கும் என்பதாக கூறினார்கள். சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, பனு இஸ்ராயில் 72 பிரிவுகளாக மனம் போன போக்கில் பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்கெல்லாம். என்னுடைய உம்மத்து 73 பிரிவுகளாக பிரிந்து விடும்னு சொல்லும் பொழுது ஒரு சஹாபி கேட்டார், யார் ரசூலல்லாஹ், 1-2 இருந்தாலே சிக்கல், 73ன்றீங்க, நாங்கள் யார் பின்பற்றுவது, எப்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வது என்ற கருத்துக்கு நாங்கள் கேட்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டது, மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய சஹாபாக்களும் எந்த வழியில் இருக்கின்றோமோ அதன்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, இந்த உம்மத்தை வழி நடத்தக்கூடியவர்கள் சஹாபா பெருமக்கள். எல்லாம் நீங்க என்ன நினைச்சு வச்சிருக்கிறோம், தீனு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கம் உண்மைதான். ஆனால் இந்த தீனு முஹம்மதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் தீனு சஹாபாவை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தீனு சஹாபா யாரிடத்தில் இருக்கின்றதோ அவருக்கு தான் தீனு முஹம்மது. தீனு சஹாபாவை விட்டு விட்டால் அவருக்கு தீனு முஹம்மது அறவே கிடையாது. ஏன் தெரியுமா? அகாயிது, கொள்கைகள், அமால், நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள், இந்த இரண்டுக்குமே ஐடல், இந்த இரண்டுக்குமே முன்மாதிரி, இந்த இரண்டுக்குமே உரைகளே சஹாபாக்கள் தான். திருமறை எடுத்து பாருங்கள், அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ். இந்த சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டுள்ளார்களோ அதுபோன்று நீங்கள் ஈமான் கொண்டால் ஃபகத் இஹ்ததவ், நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? சஹாபாக்களை தாண்டி உங்களால தீனு முஹம்மதியை விளங்கவே முடியாது. மற்றொரு இடத்துல வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். ரெண்டு பேரையும் தெளிவாக கூறிவிட்டார். ஒன்று முஹாஜிர் சஹாபாக்கள், மக்காவை துறந்து மதீனாவுக்கு குடிபெயர்ந்தார்களே அந்த சஹாபாக்கள். இரண்டாவது அன்சார்கள் என்று சொல்லப்படக்கூட மதீனாவின் பூர்வீகத்தை கொண்ட சஹாபா பெருமக்கள். இவர்களுக்கு அடுத்து வரக்கூடியவர்கள் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அவங்கள் அப்படியே என்ன செஞ்சிருக்கணும், பின்பற்றி வாழ்ந்திருந்தால் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அப்பதான் அல்லாஹ்வுடைய பொருத்தமே கிடைக்கின்றது, அல்லாஹ்வுடைய வாக்கு. அப்ப சஹாபாக்களை தவிர்த்து விட்டு எப்படி நாம் எதையும் தெரிஞ்சுக்க முடியும்? அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டது. இந்த கலாமில் சந்தேகமா? இந்த குர்ஆனில் விவரம் தெரியவில்லையா? ரசூலிடம் கேளுங்கள், விவரம் தருவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுகளை செவியேற்றவர்கள் சஹாபாக்கள். நபி சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு தெளிவு ஏற்படவில்லை என்றால் யாரை கேட்பது? சஹாபாக்களை தான் கேட்க முடியும். சஹாபாக்களை கேட்டால் தான் நபி எந்த நோக்கத்தில் சொன்னார்கள் என்றே உங்களுக்கு தெரிய வரும். உதாரணம், ஸஹீஹுல் புகாரியில் ஒரு ஹதீஸ் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டுள்ளார்கள், யார் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லையோ அவருடைய தொழுகை கூடாது. தனித்தனியா தொழுகிறோம், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிடுறோம். இமாம் நின்று தொழ வைக்கும் பொழுது பின்னால் நின்றிருக்கக்கூடிய முக்ததிகளாகிய நாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோமா? ஓதல. அப்போ நம்முடைய தொழுகையெல்லாம் என்ன ஆகல? கூடல. இதான ஹதீஸு. ஸஹீஹுல் புகாரியில் இருக்கக்கூடிய மிக தெளிவான ஹதீஸை நான் உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். அப்படி என்றால் ஆண்டாண்டு காலமாக நாம் தொழுது கொண்டிருக்கின்றோமே, இமாமுக்கு பின் நின்று சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதே கிடையாது. நம்முடைய தொழுகை நிலை என்ன? இங்க வாங்க. ரசூலுடைய இந்த சொல்லுக்கான உண்மையான அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா யாரிடத்துல கேட்கணும்? சஹாபியின் இடத்துல கேட்கணும். ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஹதீஸுக்கான விளக்கத்தை குறிப்பிடுவதை ஜாமிஉ திர்மிதியில் எழுதுவார்கள். தனியாக தொழுதால் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினால் தான் கூடும், இமாமுக்கு பின்னால் இருந்தால் இந்த சட்டம் பொருந்தாது என்பதாக. இப்ப இந்த விளக்கம் யார் கொடுத்தா? சஹாபி. ஏன்? ரசூல் எந்த நோக்கத்தோடு சொன்னார்கள் என்று யாருக்கு தான் தெரியும்? சஹாபிக்கு தான் தெரியும். சஹாபாக்களை பற்றி நாம விளங்கி வச்சிருக்கிறது ஏதோ நபியோடு இருந்தாங்க போனாங்க,
சஹாபாக்கள் இன்னைக்கு நிறைய பேர் குறை கூடுவது உண்டு. இந்த சஹாபி இப்படி செய்யலையா, அந்த சஹாபி அப்படி செய்யலையா. நன்கு விளங்கி வைத்துக் கொள்ளுங்கள், சஹாபி என்ற வார்த்தைக்கே பொருள் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹயாத்தில் நபியை ஈமான் கொண்டு அதே ஈமானோடு மரணித்திருந்தால் போதும் அவர் சஹாபி. அவருடைய அமலை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் தொழுதாரா, தொழுவலையா, ஹஜ்ஜு போனாரா, ஹஜ்ஜு போகலையா, இதை செய்தாரா, அதை செய்யவில்லையா, அதை வைத்தவர் சஹாபி அல்ல. நபியினுடைய சுஹபத்தில் இருந்ததின் காரணமாக சஹாபி. சஹாபிக்கு அடுத்து வந்த கியாம நாள் வரையிலும் கூட எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லா மக்களும் ஒன்று திரண்டு ஏகபோகமாக அமல் செய்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சுஹபத்தில் இருந்த சஹாபாக்கள் செய்த பிடியளவு கூட தேராது. இதையும் ரசூலே கூறியுள்ளார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், என்னுடைய சஹாபாக்களில் ஒரு கையளவு அல்லது நம்ம பாஷையில ஒரு படி அரைப்படி ஏதோ ஒரு தர்மம் செஞ்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பின்வரக்கூடிய உம்மத்தினர் உஹது மலையளவு அதற்கான தர்மம் செய்தாலும் அதற்கு ஈடாகாது, முடியாது. அப்ப இங்க அமலை பார்க்கவே கூடாது. ஆனா இன்னைக்கு சஹாபாக்களுடைய அமலை வைத்து குறை கூடக்கூடியவர்களும் உண்டு. நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் குறை கூறுவது சஹாபியை அல்ல, ரசூலை. நீங்கள் குறை கூறுவது ரசூலை அல்ல, அல்லாஹ்வை. அல்லாஹ் அங்கீகாரம் வழங்குகின்றான் ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு என்று. அப்படி என்றால் அல்லாஹ்வையே விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் பெரிய மகான்களாக மாறிவிட்டீர்கள். சத்தியமா? இப்போ முதலாவது, இந்த உம்மத்தை வழி நடத்தக்கூடியவர்கள் குலஃபா ராஷிதீன்கள். இரண்டாவது, அதற்கடுத்து இருக்கக்கூடிய சஹாபா பெருமக்கள். மூன்றாவது, ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு அறிவிப்பு அல் முஅஜ்ஜமுல் அவ்ஸத் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டும், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அணுகி, யா ரசூலல்லாஹ், தாங்கள் இல்லாத சமயத்தில் எத்தனையோ புது பிரச்சனைகள் உருவாகலாம். அதுல ஏவல்களும் இருக்காது, நகியும் இருக்காது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்தோ அல்லது தங்களின் புறத்திலிருந்தோ நேரடியாக அதுல அம்முறை ஏவலும் இருக்காது, நகி விலக்கலும் இருக்காது. இப்ப நாங்க யாருன்னு சொல்படி வாழ்வது, நாங்க என்ன செய்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், தஷாவரூனல் ஃபுகஹா, ஃபுகஹாக்களிடத்தில் நீங்கள் கலந்து ஆலோசித்து அதன்படி அமல் செய்து கொள்ளுங்கள். இந்த உம்மத்தை வழி நடத்தக்கூடிய மூன்றாவது தகுதி படைத்தவர்கள் ஃபுகஹாக்கள். ஃபுகஹாக்கள்னா யார் தெரியுமா? குர்ஆனில் மறைந்துள்ள, ஹதீஸுகளில் பொதிந்துள்ள, நம் கண்களுக்கு தெரியாததை அவர்களுடைய கண் ஸ்கேனர் உள்ள போய் பார்த்து அதில் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். எல்லாருக்குமே பாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட திறன்கள் எல்லோருக்குமே அல்லாஹ் கொடுப்பது கிடையாது. ஹஜ்ரத் ஹாஃபிஸ் இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுவார்கள், சஹாபா பெருமக்களுடைய எண்ணிக்கை 1,24,000. அதுல இந்த ஃபுகஹான்னு சொன்னமே, குர்ஆனையும் ஹதீஸையும் நன்கு ஆய்ந்து அறிந்து இதில் இப்படியெல்லாம் ரகசியங்கள் இருக்கின்றது என்று வெளிப்படுத்தக்கூடிய ஃபுகஹாக்கள் வெறும் 149 பேர் தான். 1,24,000 பேர்ல வெறும் 149 சஹாபாக்களுக்கு மட்டும்தான் இந்த ஆற்றலை கொடுத்தான். அதிலும் முதல் தரத்தில் உள்ளவர்கள்னு பார்த்தீங்கன்னா வெறும் 14 சஹாபி தான். அப்பேற்பட்ட திறன் இது. ஃபிக்ஹ் என்பது சாதாரணமானதல்ல. அந்த திறன் படைத்தவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதன்படி நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அந்த திறன் படைத்தவர்களில் இந்த உம்மத்திற்கு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை வழி காட்டியவர்களில் முதன்மையானவர்கள் சிராஜுல் உம்மா இமாமுல் அஸம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இன்னைக்கு ஹதீஸை ஏத்துக்கிறேன் ஆனா அபூ ஹனீஃபாவை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றவன் பைத்தியக்காரன். ஏன்னா ஹதீஸை யாரிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்கின்றாய் அவர்களுக்கெல்லாம் உஸ்தாத். அவர் மாணவரை ஏத்துக்குவேன் ஆனா யாரை ஏத்துக்க மாட்டேன், உஸ்தாதை ஏத்துக்க மாட்டேன், மகனை ஏத்துக்குவேன் அத்தாவை ஏத்துக்க மாட்டேன். இது எப்படி இருக்கு? ஹஜ்ரத் இமாமுல் அஸம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்பேற்பட்ட திறன் படைத்தவர்கள் தெரியுமா? அவர்களுடைய ஆசிரியர் பெருந்தகை இமாமுல் அஅமஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தோற்றத்துல கொஞ்சம் அழகு குறைந்தவர். அவர்களுடைய மனைவியோ பேரழகி.
கணவன் மனைவி என்று இருந்தாலே சிறு சிறு ஊழல்களும் பிரச்சனைகளும் இருப்பது உண்மை. அதன் அடிப்படையில் ஒரு நாள் இஷா தொழுகைக்கு பிறகு வீட்டில் இருக்கிறாங்க இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கணவனுக்கும் மனைவிக்கும் கொஞ்சம் ஆக்குவாதம், கோபம் தலைக்கு ஏறினதுனால இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மனைவியை பார்த்து சொல்றாங்க, இப்போ பேச போறியா இல்லையா? பேசலை. மீண்டும் கோபம் அதிகரிக்க, அடுத்து பாங்கு சொல்றதுக்குள்ள நீ பேசல, உனக்கு 3 தலாக்குன்ட்ட. கோபம் குறைந்து விட்டது. இப்பதான் யோசிக்கிறாரு, அவசரப்பட்டுட்டோமே, இப்படி ஒரு வார்த்தையை நம்ம விட்டுட்டோமே. மனைவி வைரக கேசாலி, நான் பேச மாட்டேன்னு உம்முன்னு உட்கார்ந்துருக்கிறாங்க, பேசவே மாட்டேன் அப்படின்னு. என்ன தீர்வு தெரியவில்லை. அவர் ஒரு முஹத்திஸ், இமாமுல் ஆஸம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஹதீஸ்களை பயிற்று தந்த ஒரு ஆசிரியர் தான். ஆனால் ஃபிக்ஹில் தேர்ச்சி பெற்றவரா என்று பார்த்தால் இமாமுல் ஆஸமை விட குறைந்தவர் தான். தனக்கு தீர்வு தெரியவில்லை. நேரடியாக தன்னுடைய மாணவர் வீட்டுக்கு மிட் நைட்ல போறாங்க, கதவு தட்டுறாங்க. வெளியே வந்த உடனே, என்ன இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க? ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு, ஒரு பெரிய சிக்கல்ல நான் மாட்டிக்கிட்டேன். என்ன விஷயம்? இந்த மாதிரி நடந்துருச்சு, பயப்படாதீங்க, தலாக் நிகழாது. 3 என்ன 1 கூட நடக்காது. என்னப்பா சொல்ற? அவர் பேசாம இருக்கிற, எப்படி 3 நாளும் 1 கூட நடக்காதுன்னு சொல்றியே? நான் தான் சொல்றேன்ல, நம்புங்க, 3 இல்லை 1 கூட நடக்காது, போங்க. ஆனா நான் சொல்ற ஒரே ஒரு விஷயத்தை செய்யுங்கள். அந்த ஊரில் இருந்த ஒரு வழமை, இமாமுல் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன பிறகுதான் ஃபஜருக்கு பாங்கு முஅத்தின் சொல்லுவார், அது வரைக்கும் சொல்ல மாட்டார். அதனால் அந்த முஅத்தின் இடத்தில் சென்று, இன்றொரு நாள் இமாமுல் ஆஸம் அபூ ஹனீஃபா சொல்லும் போது மட்டும்தான் என் பாங்கு சொல்ல வேண்டும் என்று கட்டளையிடுங்கள்னு சொல்லிட்டாங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. தஹஜ்ஜுத் நேரம், ஃபஜர் நேரம்லாம் இன்னும் வரல, தஹஜ்ஜுத் நேரம். நேராக முஅத்தினிடம் சென்று பாங்கு சொல்லுங்க. என்னங்க இன்னும் வக்தே வரல, பாங்கு சொல்றீங்க? இதை யார் சொன்னதுன்னு? இதுவரையும் உனக்கு கட்டளையிட்ட அதே இமாமுல் அஹ்மத் தான் என்னுடைய கட்டளை ஏற்று பயணிக்குமாறு சொல்லியிருக்கிறாரு. ஆமா, இதுவரைக்கும் இது போல நடந்ததுண்டா? நடந்ததில்லை. அப்ப நான் சொல்றதை செய், வேற வேலைலாம் உனக்கு தேவையில்லை. பாங்கு சொன்னார். பாங்கு இமாமுல் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வீட்டில் கேட்குது. மனைவி கணவரை பார்த்து, இமாமுல் அஹ்மத்தை பார்த்து, இப்ப திருப்தியா, இப்ப சந்தோஷமா, தலாக் நடந்துருச்சுன்ற நினைப்புல அவங்க பேசுறாங்க. இமாமுல் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி ஒண்ணுமே புரியல. என்னுடைய மாணவர் 1 கூட நடக்காதுன்னு சொன்னாரு, பாங்கு சொல்லிட்டாங்க, அவரும் பேசாம இருந்துட்டா 3 போயிடுச்சு. மீண்டும் மாணவருடைய வீட்டுக்கு செல்கின்றார். என்னப்பா நீ தலாக் நிகழாதுன்னு சொன்ன, பாங்கு சொல்லிட்டாங்க, தலாக் நிகழ்ந்துருச்சேப்பா. உஸ்தாத், என்னுடைய வார்த்தையை நம்புங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, நிம்மதியா நீங்க போய் படுங்க. ஃபஜருடைய நேரம் வருது. மீண்டும் முஅத்தின் இடத்துல போய் சொல்றாரு, ஒரு அறிவிப்பு செய்ப்பா, தஹஜ்ஜுத் நேரத்திலேயே ஃபஜருடைய வக்து வராததுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சிட்டேன்? பாங்கு சொல்லிட்டேன் தவறுதலா. இப்பதான் வக்து வந்திருக்கு, இப்ப நான் பாங்கு சொல்றேன் அப்படின்னு. அடுத்து அவர் போனாரு, சொன்னாரு, அதே போல பாங்கு சொல்லிட்டார். இமாமுல் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி சொன்ன வாசகத்தை நினைவு கூற வேண்டும். அவர் சொன்னது என்ன? ஃபஜருடைய பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி நீ என்னிடத்துல பேசுறனா 3 தலாக்குன்னு சொன்னாரு. ஃபஜருடைய பாங்கு சொல்வதற்கு முன்னாடி 3 பேசிட்டாங்கல்ல, தலாக் நிகழுமா? இந்த விஷயத்தை நம்மால் சிந்திக்க முடியுமா? சிந்திக்க முடியாது. ஏன்னா அந்த ஆற்றல் நமக்கு கிடையாது. எங்க ஏதோ குரான்ல இருந்து எடுத்து காட்டுங்க. சொல்றீங்கல்ல குரான் போதும் என்று, குரானில் எடுத்து காட்டுங்க. ஹதீஸ் போதும் என்று சொல்கின்றீர்கள், எல்லாம் நேரடியாக கிடைத்து விடும், ஹதீஸை எடுத்து காட்டுங்கள். சாத்தியமா? குர்ஆன் போதும் என்று சொல்லக்கூடியவர்களை பார்த்து நான் கேட்க விரும்புவது, ஐவேளை தொழுகை எடுத்து காட்டுங்க. குர்ஆன் போதும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பாங்கு சொல்வதை பற்றி எடுத்து காட்டுங்க. குர்ஆன் போதும் என்று வாதிடுபவர்களுக்கு கலிமத்து தொய்யிபா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இருக்கான்னு எடுத்து காட்டுங்க. சாத்தியமா? கிடையாது. ஹதீஸுக்கு வரணும். சரி, ஹதீஸ் போதும்னு சொல்றீங்கல்ல, ரமலான் மாதம் வருது, ஒருத்தர் பிளட் ப்ரெஷர் இல்லை சுகர் இது அதுன்னு பிரச்சனை இருக்கு, போய் இன்ஜெக்ஷன் பண்றாரு. இன்ஜெக்ஷன் போட்டா நோன்பு முறியும்னா அதுக்கு ஒரு ஹதீஸை காட்டு, முறியாதுன்னா அதுக்கு ஒரு ஹதீஸை காட்ட முடியுமா? எல்லாமே நேரடியாக ஹதீஸில் கிடைத்து விட வேண்டும் என்று வாதிடுகின்றார்களே, சாத்தியமா இது? பைபாஸ் சர்ஜரின்னு ஒன்று செய்யறோமே, ஹதீஸ்ல இருக்கா? காட்ட முடியுமா? இப்படி எத்தனை நான் கேட்க. அதனால்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக கூறினார்கள், தஷாவருனல் ஃபுகஹா,
அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்பேற்பட்டவங்க தெரியுமா? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, 1,00,000க்கும் மேற்பட்ட அந்த சஹாபா பெருமக்களில் ஃபிக்ஹில் தேர்ச்சி பெற்ற 149 ஆக உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களே நபியினிடத்தில் என்ன கேட்கிறாங்க? தாங்க இல்லைனா புதுசா ஒரு சிக்கல் வந்ததுன்னா நான் என்ன செய்யன்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறை என்ன? ஃபுகஹாக்களிடத்தில் செல்லுங்கள் என்பதாக. அப்ப இமாமுல் ஆதமை தொடாமல், இமாம் ஷாஃபியை தொடாமல், அஹ்மது இப்னு ஹம்பலை தொடாமல், மாலிக் இமாமை தொடாமல் ஒருவன் முஸ்லிமாகவே இருக்க முடியாது. அதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத். நிறைவாக 4வதாக ஒன்று கூறினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா இந்த 3 பிரிவினர் எல்லாம் போயிட்டாங்க இல்லையா. குலஃபாஉர் ராஷிதீன்கள் இந்த உலகை விட்டு மறைந்து விட்டார்கள். சஹாபா பெருமக்கள் இந்த உலகை விட்டு மறைந்து விட்டார்கள். ஃபுகஹாக்கள் முஜ்தஹிதீன்களும் மறைந்து விட்டார்கள். இப்போ கியாமத் நாள் வரை வழி நடத்தக்கூடியது யாரு? ஒரு ஆலிம் பெருமகனார் இடத்துல ஒரு பெண்மணி, ஒரு சின்ன பிள்ளை ஒரு கேள்வியை முன்வைத்தது. அசல் அந்த பெண் கைர முகல்லில், அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கையில் உள்ள ஒரு சிறு பெண்மணி வந்து கேட்கிறார், ஒரு ஆலிமினிடத்தில் பையத்து பெறுவதற்கான ஆதாரம் இருக்கா அப்படின்னு. இதை கேட்ட அந்த ஆலிம் பதில் சொன்னார், இருக்குமா. குர்ஆன்ல சூரத்துல் மும்தஹினாவுல அல்லாஹ் தஆலா யா அய்யுஹன் நபியு அப்படின்னு சொல்லி அழகா வரிசையா சொல்றான். அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே அந்த பெண்மணி கேட்டது, சின்ன பிள்ளைதான், இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய கரத்தில் பைஅத்து பெறுவது பற்றி தானே இருக்கு. என்னுடைய கேள்வி நீங்க விளங்கலன்னு நினைக்கிறேன். நான் கேட்ட கேள்வி, நபிக்கு பிறகு இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆலிம்களிடத்தில் பைஅத்து பெறுவதற்கு ஆதாரம் உண்டா அப்படின்னு. எங்க குர்ஆன்ல இருந்து கொண்டு வாங்க, ஹதீஸ்ல இருந்து கொண்டு வாங்க. குர்ஆன் போதும், ஹதீஸ் போதும், ஃபுகஹாக்கள் தேவையில்லைன்னு சொல்லவர்கள் பார்த்து நான் கேட்கிறேன். ஆனால் ஃபுகஹாக்கள் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். அந்த ஆலிம் பெருமகனார் அந்த பிள்ளையை பார்த்து கேட்டார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் இந்த முஸல்லாவில் நின்று தொழ வைத்தது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கெல்லாம் கனவு ஏதாவது இருந்தால் அதற்கான விளக்கத்தை தஅபீரு ருயா செய்தது யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமண அவசியம் ஏற்பட்டால் ஃபுத்பா ஓதி திருமணம் செய்து வைத்தவர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி வரிசையா எல்லாத்துக்கும் என்ன சொல்லிட்டு வர்றாங்க, எல்லாமே ரசூல் தான் செஞ்சாங்க. இப்ப இந்த காலத்துக்கு அவங்க வர்றாங்க. இப்பொழுது அதே முஸல்லாவில் நின்று தொழ வைப்பது யார்? ஒரு ஆலிம் பெருமகனார். இப்போ கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர் யார்? ஒரு ஆலிம் பெருமகனார். இப்பொழுது நிகாஹ் செய்து வைக்கக்கூடியவர் யாரு? ஒரு ஆலிம் பெருமகனார். எல்லாத்திலையும் ஆலிம் வந்துட்டாரு. பையத்துக்கு மட்டும் ரசூலை ஹயாத்தாக்கி மறுபடியும் கொண்டு வர முடியுமா என்ன? இப்ப யாருங்க? அதற்கும் யார்தான்? ஆலிம் தான் என்பதை உணர்த்துகின்றார்கள். நான் 4வதாக சொல்ல வந்தது, இந்த உலமாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாரிசுகள், நபிமார்களுக்கெல்லாம் வாரிசுகள். தந்தை எந்த விஷயத்தை விட்டு சென்றாரோ அதை எடுத்து செய்யக்கூடிய பொறுப்பு மகனுக்கு உண்டுதானே? எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. இது இரத்த உறவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இல்முன் நுபுவத். அந்த நுபுவத் என்ற கல்வி ஞானத்திற்கு வாரிசை விட்டு சென்றார்கள். அவர்கள் தான் உலமாக்கள். உலமாக்கள் இல்லைனா இந்த உம்மத்தை வழி நடத்த எவருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேள்வி சில பேருக்கு எழலாம். இன்னைக்கு உலமாக்கள் தானே பிரச்சனை, ஒருத்தர் கூடுன்றாரு ஒருத்தர் கூடாதுன்றாரு அப்படின்னு கேட்கலாம். அதற்கான வழிமுறையும் நம்முடைய இமாம்கள் கற்றுத் தந்தார்கள். இந்த 3 பிரிவினரை நான் சொன்னேன் அல்லவா, குலஃபாஉர் ராஷிதீன், அதற்கடுத்து சஹாபா பெருமக்கள், அடுத்து ஃபுகஹாக்கள் முஜ்தஹிதீன்கள்னு சொன்னனே, இவர்கள் காட்டி தந்த வழியையே தன் வழியாக எடுத்து மக்களுக்கு வழி நடத்தினால் அந்த ஆலிமை நீங்கள் பின்பற்றலாம். அதை விட்டு கொஞ்சம் விலகி போனாலும் அவர் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் கிடையாது, அவரை பின்பற்றக்கூடாது. இதுதான் அதற்கான தீர்வு. உலகத்தில் எப்பேற்பட்ட படிப்பாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பட்டமாக இருந்தாலும் அதற்கு சனதுன்னு ஒண்ணு கிடையாது. அரபியில சனதுனா என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரை ஒரு வழித்தொடர், ஒரு சங்கிலி தொடர். புரியும் விதமாக சொல்வதாக இருந்தால், இப்ப நான் இருக்கிறேன், என்னுடைய உஸ்தாது பெருந்தகை சேலத்தில் இருக்கக்கூடிய அபு தாஹிர் பாக்கவி அவர்களிடத்துல புகாரி ஷரீஃப் நாம ஓதணும்.
அவர்கள் நசீர் அஹமது கான் புலந்த் ஷஹரி என்பவர்கள் ஓதினார்கள். இப்படியே எண்ணிலிருந்து நான் எடுத்தால் இந்தியாவிற்கு இந்த ஹதீஸுகளை எல்லாம் கொண்டு வந்து சனதை கொடுத்த ஷாஹ் வலியுல்லா முஹத்திஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 10வது இடத்தில் இருப்பார்கள். அப்படியே மேல படிப்படியா போனீங்கன்னா 25வது இடத்தில் சஹீஹுல் புகாரியை இயற்றிய புகாரி இமாம் இருப்பார்கள். என்னுடைய 25வது தலைமுறை யாருங்க? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 31வது இடத்துல போனீங்கன்னா ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்னுடைய வழிமுறையில் 31வது இடத்தில், 32வது இடத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள். இல்மு ரீதியான வராசத். இப்படி ஏதாச்சும் ஒரு படிப்புக்கு காட்ட முடியுமா? ஒருத்தர் இன்ஜினியரிங் பண்றாரு, இன்ஜினியர் யார் கண்டுபிடித்தார் அவருக்கு சனது சொல்லுங்க. ஒரு சயின்டிஸ்ட் ஆகிறாரு, டாக்டர் ஆகிறாரு, சனது சொல்ல முடியுமா யாராலும்? உலகத்திலேயே சனது இருக்கக்கூடிய ஒரே கல்வி மார்க்க கல்வி ஹதீஸ் குர்ஆன் தான். அந்த விதத்தில் பெருமைக்குரியவர்கள் யாருங்க? உலமா பெருமக்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், என்னுடைய வாரிசுகள் தான் இந்த உம்மத்தை வழிநடத்தக்கூடியவர்கள். இந்த நாளை தாண்டி நீங்க எங்க போனாலும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தாக இருக்கவே முடியாது. நம்முடைய இமாம்கள் 2 பிரிவாக பிரித்து காட்டுவார்கள். சலஃபுஸ் சாலிஹீன்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், என்னுடைய காலம், எனக்கு அடுத்த காலம், அதற்கு அடுத்த காலம், சுருக்கமாக 300 வருடங்கள், 3 நூற்றாண்டுகள் சிறந்த காலம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அதுல யார் யார் வருவாங்க? சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள். இவர்களுக்கு தான் முன்னோர்கள் அப்படின்னு நாம சொல்லுவோம். அடுத்து முத்தஅஹிரீன்கள். ஹிஜ்ரி 301 இருந்து இன்னைக்கு வரைக்கும் கியாமத் நாள் வரையிலும் வரக்கூடிய எல்லோர்களையும் பின்னோர்கள், முத்தஅஹிரீன்கள்னு சொல்லுவோம். இந்த ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் எனப்படும் முன்னோர்களையும் முத்தஅஹிரீன்கள் எனப்படும் பின்னோர்களையும் பின்பற்றி வாழ்ந்தால் மட்டும்தான் ரசூலுடைய அந்த தீனை நீங்கள் அடையவே முடியும். அது வரைக்கும் அடைய முடியாது. அதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள், எனக்கு பிறகு இந்த உம்மத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் முதலாவது குலஃபாக்கள், 2வது சஹாபாக்கள், 3வது ஃபுகஹாக்கள் முஜ்தஹிதீன்கள், 4வது உலமா பெருமக்கள் என்பதாக. இது எல்லாம் நான் சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஆரம்பத்தில் சொன்னது போன்றுதான் விதவிதமான எப்படி யோசிப்பாங்கன்னு கூட தெரியல. புது புது சவால்களை நிறுத்துகின்ற காலமாக மாறிவிட்டது. எடுத்துக்காட்டுக்கு சில அனுபவங்களை நான் உங்களுக்கு பகிர்கின்றேன். ஒரு நபர் இப்படி கேள்வியை முன்வைத்தார் என்று என்னுடைய நண்பர் எனக்கு பகிர்ந்த செய்தி என்ன? ஜும்ஆ தொழுகைக்கு முன்பாக நாம் தொழக்கூடிய சுன்னத்து முஅக்கதாவான 4 ரகாத்து தொழுவதற்கு எந்த ஹதீஸிலும் ஆதாரம் இல்லை. சொன்னவரும் ஒரு ஆலிம் தான். என்னுடைய நண்பர் சொன்னார், இல்லை ஆதாரம் இருக்கு, ஆனால் அவருக்கு ஆதாரம் தெரியாது. என்னிடத்தில் அந்த கேள்வியை முன்வைக்கும் பொழுது நான் சொன்ன பதில், ஜாமிஉ திர்மிதி 6 கிதாபுகள் சிஹாஹ் சித்தா என்று குறிப்பிடுவார்கள். ஹதீஸ் கிரந்தங்கள்லேயே மிக உச்சத்தை தொட்ட 6 கிதாபுகள் சிஹாஹ் சித்தா மதரசாவில் ஓதி கொடுக்கப்படுபவைகள். அதில் 4வது இடத்தில் இருக்கக்கூடிய கிதாபு தான் ஜாமிஉ திர்மிதி. அதில் சென்று பாருங்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜும்ஆ தொழுகைக்கு முன்னால் 4 ரக்அத் தொழக்கூடிய வழமை கொண்டவர்களாக இருந்தார்கள் அப்படின்ற ஒரு பதிவு கிடைக்கும். ஒன்று. இன்னொரு கேள்வி இப்படி வந்தது, நாம் தொழுகின்ற வித்ர தொழுகை இருக்கே, 2வது ரக்அத்தில் அத்தஹியாத்தில் அமர்ந்து அதற்கு பிறகுதான் 3வது ரக்அத்திற்கு எழுந்திருப்பது வழக்கம். இப்படி எந்த ஹதீஸிலும் இல்லை என்று ஒரு வாதம். ஏன்னா இப்போ 2-3 கிதாப் படிச்சுட்டாலே எல்லாருக்கும் நினைப்பு என்னன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிதாபுகளையும் கரைத்து குடித்தவரை போன்று பேசுவார்கள். அவர்களுக்கு தெரியாத எதுவுமே கிடையாதுன்ற ஒரு மிதப்பும் அவர்களுக்கு உண்டு. அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் தொகுக்கப்பட்ட கிதாபுகளிலே பிரசித்தி பெற்ற கிதாபுகள் உஸ்துல் காபா என்று சொல்லப்படக்கூடிய அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிய கிதாப். அதற்கு முன்னால் எழுதப்பட்ட கிதாபுன்னு பார்த்தீங்கன்னா அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் எழுதிய அல் இசாபா என்ற கிதாப்.
இது ரெண்டு தான் எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியும். இதுல பார்த்துட்டு இல்லைன்றுவாங்க. இதற்கெல்லாம் முன்னோடியாக ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டிலேயே ஹஜ்ரத் அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு அப்துல் பர் என்பவர்கள் 3500 சஹாபாக்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அவர்கள் இருந்த நிகழ்வையும் அவர்களுக்கு ஏற்பட்ட சம்பவங்களையும் எழுதிய கிதாப் அல் இஸ்திஆப். அந்த கிதாபை எடுத்து பாருங்க. ஹஜ்ரத் அப்து அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றார்கள். நீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு இரவிலே போயிட்டு எப்படி வித்ரு தொழுகிறாங்கன்னு பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள். நான் போனேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். முதல் ரக்காஅத்துல சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா என்ற சூராவை ஓதினார்கள். இரண்டாவது ரக்காஅத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற சூராவை ஓதினார்கள். சும்ம கஅத, என்ன அர்த்தம் தெரியுங்களா? அந்த இரண்டாவது ரக்காத்துல உட்கார்ந்தாங்க. அதற்கு பிறகு எழுந்து மூன்றாவது ரக்காஅத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓதினார்கள். இதை எடுத்து தூக்கி போட்டுடலாமா? கண் கொண்டு தனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை மறைத்து விட்டு இவ்வளவுதான் விஷயம் பேசுறது எவ்வளவு மடமைத்தனம் இதெல்லாம். மூன்றாவது ஒரு விஷயத்தையும் சொல்கின்றேன். நாம் ஜனாசா தொழுகையில் முதல் தக்பீருக்கு பிறகு சனா ஓதுவோம். இது ரசூலுடைய வழிமுறையே அல்ல, இப்படியெல்லாம் ஹதீஸே கிடையாது. அவை இது போன்று சொல்பவர்களுக்கு எத்தனை ஹதீஸ் கிதாபுகளை நான் காட்டுவது? சிஹா சித்தாக்களிலே உள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்களே அறிவிக்கின்றார்கள். முதல் ரக்காத்தில் சனா ஓதுவோம், இரண்டாவது ரக்காத்தில் தரூத் இப்ராஹிம் ஓதுவோம், மூன்றாவது ரக்காத் அந்த மையத்திற்காக துஆ ஓதுவோம். தெளிவாக இருக்கின்றது. என்ன படிச்சிருப்பாங்க இவங்க அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? இதற்கான காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்க பெரிய யூனிவர்சிட்டி கூகுள் யூனிவர்சிட்டி இல்லையா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பெரிய யூனிவர்சிட்டியா இன்னைக்கு மாறி போயிடுச்சு. அதுல போய் டாக்டர் படின்னு சொன்னா படிக்க மாட்டான், காலேஜுக்கு போயிடுவான். ஆனா மார்க்கத்தை படி என்றால் மதரசாவுக்கு வரமாட்டான், பள்ளிக்கு வரமாட்டான், நேரா கூகுளுக்கு போயிடுவார். கூகுள் சொன்னா எல்லாமே சரின்ற நினைப்பு. உண்மையை கூறுகின்றேன், என்னிடத்துல இப்ப கூட அப்ளிகேஷன் இருக்கு. இந்த ஹதீஸ் கலை வல்லுநர்கள் தொகுத்த கிதாபுகளை எல்லாம் ஒன்று திரட்டி அப்ளிகேஷன் என்ற பெயரில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் நிறைய பேர் கைர முகல்லிதீன்கள், அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். நான் சொன்னேன் அல்லவா, ஜும்ஆவிற்கு முன்பாக ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 4 ரக்காத் தொழும் வழமையுள்ளவர்களாக இருந்தார்கள். கிதாப்ல நான் எடுத்து காட்டிட முடியும். அதே இந்த அப்ளிகேஷன்ல நான் எடுத்து காட்டினா அந்த வாசகமே இருக்காது. எவ்வளவு பெரிய இருட்டடிப்பு, எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. இதை நம்பிதான் இன்றைய சமூகம் என்ன பேசுது. நான் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், அதுல எதுவுமே வரலையே. அதுல இருக்கிறவங்கலாம் பெரிய சூஃபின் நினைப்பா, யஹூதியும் அஹ்லு ஹதீஸுகளும் தான் அதில் இருக்கின்றார்கள். இதன் வழிமுறையில தான் நம்முடைய அசல் நோக்கம் இன்னைக்கு பராத் இரவு. பராத் இரவு பற்றி நிறைய சிறப்புகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வருடா வருடம் பேசுவதும் கேட்பதும் உண்டு. இதையெல்லாம் சொல்லும் பொழுது ஒரே ஒரு கேள்வியை சொல்லி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணணும்னு முயற்சி செய்வான். பராத்து தொடர்பாக இருக்கக்கூடிய ஹதீஸுகள் அனைத்துமே பலகீனமானவை. அதனால அதை எடுத்து என்ன செய்யக்கூடாது, அமல் செய்யக்கூடாதுன்னு சொல்றவர் யாரு? இமாமுல் ஆதமா, இல்ல புகாரியா, இல்ல திருமிதியா? ஒன்றும் தெரியாத படிப்பறிவு இல்லாத ஒருத்தன் சொல்லுவான். மார்க்க ரீதியாக நான் கூறுகின்றேன். அதை தான் இன்னைக்கு நம்புறாங்க. இதற்கான 5 பதில்களை நான் தெளிவாக கூறுகின்றேன். முதலாவது பதில், ஒரு சில முஹத்திஸீன்கள் இதை பலகீனம் என்று சொன்னால் உடனே தீர்ப்பு செய்துவிட முடியாது. வேறு சில முஹத்திஸீன்கள் என்ன சொன்னார்கள் என்றையும் நாம் பார்க்க வேண்டும். ஜாமிஉ திர்மிதியினுடைய விளக்க உரை அல் அர்ஃபு ஷதி அல்லாமா அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய கிதாப். பராத் இரவு தொடர்பான ஹதீஸுகள் வரும் பொழுது கீழே இப்படி எழுதுவார்கள், ஹாதிஹில் லைலத்துல் பராத்தி. இங்க இந்த ஹதீஸில் குறிப்பிடப்படுகின்ற அந்த இரவிற்கே பராத்தினுடைய இரவு. வஸஹர் ரிவாயாத்து ஃபீ ஃபத்லி லைலத்தில் பராத்தி. பராத் இரவு தொடர்பாக வந்திருக்கக்கூடிய அனைத்து அறிவிப்புகளுமே சஹீஹ்னு சொல்றாங்க. அதோடு நிறுத்தல, அடுத்த ஒரு பாயிண்ட்டும் சொன்னாங்க. அன்னமா தக்கர அர்பாபுல் குத்துபி மினல் திஆஃபி வல் முன்கராத்தி ஃபலா அஸ்ல லஹா
சில பேர் எழுதியிருக்கிறாங்க இதெல்லாம் பலகீனமான ஹதீஸ், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள தகுதி இல்லாத ஹதீஸ் அப்படின்னு சொல்றாங்களே, ஃபலா அஸ்லலஹா, இப்படி சொன்னவங்களுக்கு தான் எந்த அடிப்படையும் இல்லை என்பதாக குறிப்பிடுகின்றார். இப்ப முதல் விஷயம், ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தா போதாது, மறு கண்ணோட்டமும் இருக்கு. முஹத்திஸீன்கள் ஒரு புறம் தஈஃப் பலகீனம் என்று குறிப்பிட்டிருந்தாலும் மறுபுறம் வேறு சில முஹத்திஸீன்கள் சஹீஹ் என்ற ஆணித்தரமாக சொல்லிவிட்ட பிறகு சஹீஹான ஹதீஸின்படி அமல் செய்ய வேண்டியது கடமைதானே, செஞ்சுதான் ஆகணும், எப்படி நீங்க மறுக்கிறீங்க அப்படின்ற கேள்வி வந்துவிடும். இரண்டாவது பதில், ஒரு ஹதீஸு எப்படியெல்லாம் நம் வரை வந்து சேர்ந்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயம், சஹாபி கேட்கிறாரு, அவர் 4 பேருக்கு சொல்றாரு. தாபியி கேட்கிறாரு, அவர் 4 பேருக்கு சொல்றாரு. தபு தாபியை கேட்கிறாரு, அவர் 4 பேருக்கு. இப்படியே வாழையடி வாழையாக வருது இல்லையா? இந்த சங்கிலி தொடருக்கு சனதுன்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட அந்த வார்த்தைக்கு தான் ஹதீஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க பலகீனம்னு பேசுறதே எதனா அந்த வழித்தொடரை தான். இவர் உண்மை பேச மாட்டாரு, அதனால இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இவர் இந்த சுன்னத்தை பேண மாட்டாரு, இவர் இந்த ஹதீஸ் சொன்னதுனால எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்ற காரணங்களை எல்லாம் முன்வைத்து தான் இந்த ஹதீஸ் தஈஃப் பலகீனமானதுன்னு சொல்றது. சரிங்களா? சரி, இப்ப நான் சொன்னேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு விஷயத்தை, அதை 4 சஹாபாக்கள் கேட்டாங்க, அவங்க 40 பேருக்கு சொன்னாங்க, அவங்க 400 பேருக்கு சொன்னாங்க அப்படின்ட்டு. இப்ப ரசூலிடத்திலிருந்து கேட்ட 4 சஹாபாக்களும் அந்த ஹதீஸை சொல்லுவாங்கல்ல, நான் கேட்டேன்னு. ஒருத்தர் சொல்லும் போது பலகீனம் இருக்கலாம், ஒரு சந்தேகம் இருக்கலாம். 2 பேர் ஆகும்போது, 3 பேர் ஆகும்போது, இது ஒரு 500 கிலோ பொருளாக இருந்து ஒருத்தரை கூப்பிட வந்து எடுப்பான் அப்படின்ட்டு பலசாலி எடுத்துட்டாரு. ஏத்துக்குவீங்களா இல்லையா? ஏத்துக்குவீங்க, அதான் சஹீஹான ஹதீஸ். அடுத்து ஒருத்தரை கூப்பிட்டேன், தூக்குப்பா, அசைக்க கூட முடியல. சரி, இன்னொருத்தர் வா, ஒரு 5 பேர் சேர்ந்து தூக்கிட்டாங்க. இப்ப மறுத்துருவீங்களா நீங்க? இப்பவும் தூக்கிட்டாருன்னு சொல்லுவீங்க. அப்ப தஈஃபான ஹதீஸ் தஅத்துது துருக், பல்வேறு நபர்கள் அந்த ஹதீஸை சொல்லிவிட்டால் பலகீனம் என்பது காணாமல் போய்விடும் என்பதுதான் முஹத்திஸீன்கள் வகுத்த தந்த கோட்பாடு. இந்த ஹதீஸை, பராத் தொடர்பாக சொல்லப்பட்ட ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடிய சஹாபாக்கள் மொத்தம் 10 சஹாபா பெருமக்கள். யார் என்று பாருங்கள். 1 ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 2வது ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, 3வது ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, 4வது ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 5வது அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 6வது ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 7வது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 8வது ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 9வது அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 10வது அபூ ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 10 சஹாபாக்கள் அறிவித்த ஹதீஸுகள் 40க்கும் மேற்பட்ட ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒருத்தர் சொல்லியிருந்தா சந்தேகப்படலாம், 10 சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை நினைவு கூறுகின்றேன். 1,24,000 சஹாபா பெருமக்களில் ஃபிக்ஹ் ஞானத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் 149 பேர். அதில் முதல் தேர்ச்சி பெற்றவர்கள் 14 பேருன்னு சொன்னேன். இந்த 10 சஹாபாக்கள்ல 3 பேர் முதல் தேர்ச்சி பெற்றவர்கள். ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த 3 சஹாபாக்களும் சஹாபாக்களிலேயே உயர்ந்த ஞானத்தை பெற்ற ஃபிக்ஹில் முதல் தரத்தில் உள்ளவர்கள் இந்த ஹதீஸை சொல்லி இருக்கிறாங்க. 2வது தரத்தில் உள்ள 5 சஹாபாக்கள் இதில் இருக்கிறாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. செகண்ட் ரேங்க்ல இருக்கிறவங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கக்கூடிய 3 சஹாபா பெருமக்களும், செகண்ட் ரேங்க்ல இருக்கக்கூடிய 5 சஹாபாக்களும் அறிவித்த பிறகும் கூட இது பலகீனம்னு சொன்னா என்னன்னு சொல்றது? நாங்க
உசூல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அடிப்படை சார்ந்த கிதாபுகளில் இமாம்கள் வகுத்து தருவார்கள். சஹாபாக்கள் இரண்டு பிரிவினர். ஒன்று இந்த ஃபிக்ஹ் ஞானம் உள்ள சஹாபாக்கள், மற்றொன்று இந்த ஃபிக்ஹ் ஞானம் இல்லாத சஹாபாக்கள். ஃபிக்ஹ் ஞானம் உள்ள சஹாபாக்கள் ஒரு ஹதீஸை அறிவித்து அதற்கு முரணாக ஃபிக்ஹ் ஞானம் இல்லாத சஹாபாக்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை அப்புறப்படுத்திவிட்டு ஃபிக்ஹ் ஞானம் உள்ள சஹாபாக்கள் எதை குறிப்பிட்டார்களோ அதை எடுத்து அமல் செய்வது வாஜிபு. 8 சஹாபாக்கள் ஃபிக்ஹ் ஞானத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த பராத் இரவை பற்றி குறிப்பிட்டு விட்டார்கள் என்றால் அதை எடுத்து அமல் செய்வது தானே சாத்தியம், அதுதானே நிச்சயம். இல்லை நான் ஏற்றுக்க மாட்டேன்னா யாரை ஏற்றுக்க மாட்டேன்? ஹதீஸையா? அப்போ ரசூலை ஏற்றுக்கலை. இல்லை சனதை ஏற்றுக்கல, அப்போ சஹாபாவை ஏற்றுக்கலை. இவங்களை ஏற்றுக்கணும், இவங்க வழியில் நடக்கணுன்றதானப்பா மார்க்கம். சஹாபாக்கள் இன்னும் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து செய்வதற்கு முன்பாக மக்காவில் இருக்கும் பொழுது அல்லாஹ் இறக்கிய சூறாக்களில் ஒன்று குல் யா அய்யுஹல் காஃபிரூன். கடைசி வசனம் உங்களுக்கு அறிமுகமானது தான். லக்கும் தீனுக்கும் வலிய தீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃபார்களை பார்த்து சொன்னது என்னுடைய மார்க்கம், லி யதீன், என்னுடைய மார்க்கம் எனக்கு, உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு என்பதாக குறிப்பிட்டார்கள். இதே ஹிஜ்ரத்து செய்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து வாழ்க்கையில் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு சென்ற அந்த அரஃபா மைதானத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான்? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். சஹாபாக்களை பார்த்து கூறுகின்றான், இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கத்தை, தீனு முஹம்மதின் சொல்லல, சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்காக பரிபூர்ணமாக்கி விட்டேன். அப்ப சஹாபாக்கள் சொல்றது ஏத்துதான் ஆகணும். 10 சஹாபாக்கள் சொன்ன பிறகும் பலகீனம்னு எப்படி சொல்ல முடியுது? இது இரண்டாவது பதில். மூன்றாவது பதில், முஹத்திஸீன்கள், முஜ்தஹிதீன்கள் ஒரு ஹதீஸை எடுத்து தன்னுடைய கிதாபில் ஆதாரமாக முன்வைத்து விட்டால் அது பலகீனம் என்று இருந்தாலும் அவர்கள் எடுத்து சொன்னதின் காரணமாக பலம் வாய்ந்ததாக மாறிவிடும். திர்மிதி எடுங்க, இப்னு மாஜா எடுங்க, எத்தனை ஹதீஸ் கிதாபுகள் வரிசையா சொல்லலாம். எல்லாத்துலேயும் பராத் இரவு பற்றி அழகாக சொல்லிட்டே வர்றாங்க. 4 மதுஹபினுடைய நூல்களை எடுத்து பாருங்கள். அல்லாமா இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹம்பலி மதுஹபை சேர்ந்தவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இந்த பராத் இரவை தாபிஈன்கள் எல்லாம் மிக அதிகமாக கண்ணியப்படுத்தினார்கள். எப்படி? புத்தாடையெல்லாம் போட்டு, கண்களுக்கு சுருமா தீட்டு, நறுமணமெல்லாம் பூசிக்கொண்டு மஸ்ஜிதில் சென்று இபாதத்து செய்வார்கள். இவர்களை பார்த்துதான் மக்கள் இதை கற்றுக்கொண்டார்கள் என்ற தகவலை அவர்கள் சொல்லிவிட்டு அந்த இடத்தில் இருந்த தாபீன்கள் வரிசையில் ஹதரத் இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய உஸ்தாது, இமாமுல் ஆஸம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மாணவரான அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர் தான் இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி. அவங்க சொல்றாங்க, இந்த சமயத்துல மஸ்ஜிதுகளில் இப்படி ஒன்று கூடி இபாதத் செய்வது நல்லா கவனிச்சுக்கங்க, பித்அத்தின் பித்அத்தே கிடையாதுன்னா. புகாரி இமாமுக்கு உஸ்தாத். இன்னும் ஒரு படி மேல நான் சொல்வதாக இருந்தால், புகாரி இமாமுடைய பாட்டனார் ஷரீக் இப்னு அப்துல்லா தாபிஈ, அவங்க தன்னுடைய மாணவர்களுக்கு ஹதீஸ் பாடம் நிகழ்த்துவதற்காக வரும் பொழுது மாணவர்கள்லாம் சொன்னாங்க, ஏன் உஸ்தாத் இந்த இரவை பற்றி என்ன சொல்ல வரீங்க? ஏன்பா என்னாச்சு? இல்லை சில பேர் இதில் குறை சொல்கிறாங்க, இப்படின்றாங்க அப்படின்றாங்க. இதை கேட்ட ஷரீக் இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னது, நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆன் வந்தது இந்த ஹதீஸில் தான், தொழக்கூடிய தொழுகை, ஹஜ்ஜு, நோன்பு எல்லாமே இப்படிப்பட்டவங்க சொன்ன ஹதீஸ் தான். என்ன சொல்ல வராங்க? பராத்து அப்படி வந்த ஹதீஸ் தான் அப்பா, எப்படி நீ மறுக்கிறன்னு கேட்டாங்க அவங்க. இது மூன்றாவது பதில். நான்காவது பதில், ஒருவேளை இது தைஃப்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், இவங்க சொல்கிற மாதிரி பலகீனம் நம்ம ஏற்றுக்கிட்டாலும், பலகீனமான ஹதீஸுகள் குறைந்தபட்சம் முஸ்தஹப் என்ற தரத்தை அடைந்தே தீரும். இது நம்முடைய இமாம்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறை. உதாரணத்துக்கு நான் சொல்வதாக இருந்தால், ஒது செய்யும் பொழுது பிடரைக்கு மசஹ் செய்கிறீங்களே, இது முஸ்தஹப்பு, ஆனால் இது எந்த ஹதீஸிலிருந்து எடுத்தார்களோ அது தைஃப், பலகீனமான ஹதீஸ். சலாத்து தஸ்பீஹ் தொழுகையை தொழுவீங்களே, இந்த தஸ்பீஹ் தொழுகை முஸ்தஹப்பு, ஆனால் அது வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் தைஃப், பலகீனமான ஹதீஸ்.
அவ்வாபின் தொழுகையின் மகரிபுக்கு பிறகு தொழுகிறமே 6 ரக்காத்து, இது முஸ்தஹப். ஆனால் அது எதிலிருந்து வந்ததோ அந்த ஹதீஸு தஈஃப், பலகீனமானவை. இப்படி நான் வரிசைப்படுத்தினா வரிசையா 10க்கும் மேற்பட்டு என்னால் சொல்ல முடியும். இது 4வது. குறைந்தபட்சம் முஸ்தஹப்பாவது ஆயிடும். 5வது, இந்த உம்மத்து ஒரு விஷயத்தை ஏற்று வாழையடி வாழையாக செய்து வந்தாலே போதும், பலகீனம் என்பது இல்லாமல் ஆகிவிடும். சலாத்து தஸ்பீஹ் எப்படி தரம் மிக்கதாக மாறியது தெரியுமா? ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு முஹத்திஸ், அந்த தஸ்பீஹ் தொழுகை வழமையாக தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்கடுத்து வந்த எல்லா உம்மத்தும் இன்று வரை நாம் தொழுகிறோம் இல்லையா? இந்த உம்மத்திற்கு கிடைத்த மிக பெரும் சிறப்புகளில் இதுவும் ஒன்று. ஒரு பலகீனமான விஷயத்தை நீங்கள் கூட்டாக எடுத்து செய்துவிட்டால் அது பலகீனம் அல்ல, சிஹ்ஹத் சஹீஹாக மாறிவிடும். அப்படி வந்ததானே பராத்திரவு. நான் சொன்னேன் இல்லையா, தாபீன்கள் முதல்ல எங்கிருந்து இருக்கு? சலஃபு சாலிஹீன்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள் தான் சிறந்த காலம்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த காலத்திலிருந்து வரக்கூடிய அமல் தான் பராத்திரவு. நிறைவாக இதற்கு ஒரு பதில் சொல்வதாக இருந்தால், இதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை இல்லை நான் பிடித்த முயலுக்கு 3 கால் தான் என்ற அடிப்படையில் இன்னும் தஈஃப் தான் சொன்னீங்கன்னா, முஹத்திஸீன்கள் அழகாக தொகுத்து கொடுக்கின்றார்கள். தஈஃப் பலகீனமான ஹதீஸுகள் ஃபதாயில்களில் தாராளமாக எடுத்து அமல் செய்யலாம் என்று மட்டும் சொல்லலை. இதில் சனதெல்லாம் பார்த்துக்கிட்டு இது தஈஃப் அது தஈஃப்னு சொல்லாமல் இருப்பது வாஜிப் என்பதாக குறிப்பிட்டார்கள். அப்போ எடுத்து அமல் செய்யணுமா செய்யக்கூடாது? செய்யணும். என்னுடைய வாதத்தினுடைய நிறைவு பகுதி அதுதான். ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் இந்த சீசன் மாதிரி இதெல்லாம் பராத்தினுடைய இரவு வர்றதுக்கு முன்னாடி யூடியூப்ல ஃபேஸ்புக்ல எல்லாத்துலேயும் போனால் எல்லா கழிச்சடைகளும் இருக்கும். கூடாதுன்னு சொல்றது ஒரு பக்கம், ஹதீஸ் இல்லைன்னு சொல்றது ஒரு பக்கம், எல்லாமே கற்றறிந்த மேதைகள் போன்று. யாரும் கற்றறிந்த மேதைகள் எல்லாம் கிடையாது, எல்லாம் ஆன்லைன்ல படிச்சுட்டு வந்தவங்க. சரி, அப்படி என்ன செய்கிறோம் இந்த நாட்களில் நம்ம அமல்? ஏன்னா சில பேர் கேட்பாங்க, ஹதீஸில் இல்லாததெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க பித்அத்து அப்படின்னு. முதல்ல ஹதீஸ்னா என்னன்னே தெரியாது. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியுன்ற கூட எனக்கு கேள்விதான். ஹதீஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஹதீஸ்ன்னு சொல்லுவீங்க. நன்கு விளங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது செய்தது அங்கீகரித்ததும் ஹதீஸ், சஹாபா பெருமக்கள் சொன்னதும் செய்ததும் அங்கீகரித்ததும் ஹதீஸ், தாபீன்கள் சொன்னதும் செய்ததும் அங்கீகரித்ததும் ஹதீஸ். வெறும் நபி சொன்னது மட்டும் ஹதீஸ் கிடையாது. நபி சொன்னதும் ஹதீஸ் தான், சஹாபி சொன்னதும் ஹதீஸ் தான், தாபிஈ சொன்னதும் ஹதீஸ் தான். சஹாபியினுடைய அமலை நான் எடுத்து காட்டுமா? பராத்திரவுல என்ன நடந்ததுன்ட்டு அல் கௌலுல் பதீ என்ற கிதாபு ஒரு முஹத்திஸ் இமாம் சஹாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகின்றார்கள். ஹஜ்ரத் இமாம் ஹசன் முஜ்தபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல ஒரு நபர் சென்று, யா ஹசன், பராத் இரவில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்கும் பொழுது, இந்த இரவை நான் 3ஆக பிரித்து முதல் பிரிவு முழுவதுமாக என்னுடைய பாட்டனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நான் ஸலவாத் ஓதுவேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமன், அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இல்லையா, அந்த கட்டளைக்கு ஏற்ப. இரண்டாவதாக வமா கானல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்கிற வரைக்கும் நான் உங்களை அழிக்க மாட்டேன்ற வாக்குறுதி அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானே, அதனால இரண்டாவது பகுதி முழுவதும் நான் இஸ்திக்ஃபார் செய்வேன். மூன்றாவதாக வஸ்ஜுத் வக்தரிப், சுஜூது செய், அதாவது தொழுவு என்னை நெருங்க நல்லா சொன்னானே, அதன் அடிப்படையில் நான் தொழுகைக்காக 3வது பகுதி அமைத்துக் கொள்வேன்னு சொல்லி முடிக்க கேள்வி கேட்டவர் கேட்டார், இதனால என்ன பயன்? ஹசன் முஜ்தபா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், என்னுடைய தந்தை அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, என்னுடைய பாட்டனார் சொன்னதாக யார் இப்படி அமல் செய்கின்றாரோ அவர் முகர்ரபீன்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக ஆவார்கள் என்று சஹாபியினுடைய சொல். ஹதீஸ் நான் காட்டிட்டேன். தாபீன்கள் தான் நம்ம ஏற்கனவே காட்டிட்டோம். ஃபுகஹாக்கள், முஜ்தஹிதீன்கள் 4 மதுஹப்லையும் இருக்கு. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பிரசித்தி பெற்ற கிதாபுல் போய் பாருங்க. ஷஅபான் இரவு ஹயாத்தாக்கணுன்றதை பற்றி அவங்க எழுதியிருக்கிறாங்க. மாலிகி மதுஹபினுடைய பிரசித்தி பெற்ற கிதாப் இப்னுல் ஹாஜ் மாலிகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியது அல் மத்ஹல் என்ற கிதாப் எடுத்து பாருங்க. அல்லாமா இப்னு ஹஜர் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிய லதாயிஃபுல் மாரிஃப் என்ற கிதாப் எடுத்து பாருங்க. 4 மதுஹபுகள்லையும் இருக்கு. ஹனஃபி மதுஹப்ல நான் கூடுதலாக சொல்வதாக இருந்தால்
ஒன்னாவது ஜும்ராவில் ஆலிம் ஓதுறா அப்படி இல்லையா, அவர்ல இருந்து அவர் முஃப்தியானாலும் சரி அதீபானாலும் எப்பேற்பட்ட கிதாப் படித்தாலும் சரி எல்லா ஃபிக்ஹ் கிதாபுகளிலும் பராத் இரவை ஹயாத்தாக்குவது முஸ்தஹப் என்பதாக குறிப்பிட்டுள்ளது. அப்ப நம்ம என்ன அமல் செய்யறோம்? மகரிப் பிறகு 3 யாசின் ஓதணும். கடைசி தான், யாரும் எதுவும் யோசிக்க வேணாம், கொஞ்ச நேரம் பொறுத்துங்க, முடிச்சிடுறேன் இன்ஷா அல்லாஹ். யாசின் ஓதுறோம், 3 யாசின். இதற்கு ஆதாரம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைப்பது உண்டு, அதை மறுப்பதும் உண்டு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஹதீஸ் என்பது நபி சொல்லி இருந்தாலும் சரி, சஹாபி சொல்லி இருந்தாலும் சரி, அதே போன்று தாபி சொல்லி இருந்தாலும் சரி, எல்லாமே ஹதீஸ் தான் சொன்னோம் அல்லவா. இத்ஹாஃப் சாதத்துல் முத்தகீன் அப்படின்னு ஒரு கிதாபு, நம்ம இந்தியாவை சேர்ந்த மகாராஷ்டிரா பகுதியில் பெல்கிராம் என்ற இடத்துல பிறந்த ஒரு முசன்னிஃப் முஹம்மது ஜபீத், 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கசாலி இமாமுடைய இஹ்யா உலுமுத்தீனுக்கு அவர் விளக்க உரை எழுதியிருக்கிறாரு. இந்த உலகத்திலேயே இஹ்யா உலுமுத்தீனுக்கு ஒரே விளக்க உரை அது மட்டும்தான். அதை எழுதினவங்க நம்முடைய நாட்டை சேர்ந்த இமாம். குறிப்பிடுகின்றார்கள், சலாத்து ஷாபான் என்ற தலைப்பின் கீழே வருது, இந்த பாடத்துல வருது. இதெல்லாம் 3 யாசின் ஓதுறோம் இல்லையா, வக்கது தவாரசல் ஹல்ஃபு அனி சல்ஃபி, பின்னோர்கள் நான் சொன்னேனே 301 இருந்து வந்தவங்கன்ட்டு, இவர்கள் எல்லாமே 300க்கு முன்னாடி இருந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள்னு சொன்னேன் இல்லையா, அவர்களிடத்திலிருந்து வாழையடி வாழையாக இந்த அமலை கற்று செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்ற விஷயம் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன வழிமுறை 2 இருக்கு. ஃபிக்ஹ் ஷாஃபிஈ, ஷாஃபி மதுஹபை சேர்ந்த முஹம்மது தும்யாத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க, நிஹாயத்துல் அமன் லிமன் ரகிப ஃபீ சிஹ்ஹத்தில் அகீதத்தி வல் அமல். உங்களுடைய அமலையும் உங்களுடைய கொள்கையும் சீராக்கணும்னு உங்களுக்கு ஆசைப்பட்டு இருக்கா, இந்த கிதாப் படிங்கன்னு சொல்லி ஒரு தலைப்பை வச்சு எழுதியிருக்கிறாங்க. அதில் அவங்க சொல்லுவாங்க, மகரிபுக்கு பிறகு உலக பேச்சுக்களை பேசாமல் 3 யாசின் ஓதணும். இந்த வழிமுறை தான் நாம பின்பற்றி வந்து கொண்டிருப்பது. அதே இத்ஹாஃப் சாதத்துல் முத்தகீன்னு சொன்ன வழிமுறை என்ன தெரியுமா, 6 ரகாத் தொழுவணும். ஒவ்வொரு ரகாத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு 6 முறை சூரத்துல் இஹ்லாஸ் ஓதணும். 2 ரகாத் முடிஞ்ச பிறகு ஒரு யாசின், மீண்டும் 2 ரகாத், அதே போன்று அப்புறம் ஒரு யாசின், மீண்டும் 2 ரகாத், அதற்கு பிறகு யாசின். இது அவங்க சொல்லி இருக்கிறாங்க. நேரடியாக ஹதீஸ்ல இருக்கான்னு கேட்டா கிடையாது, நாம் அப்படி சொல்லலை. ஆனால் பல்வேறு ஹதீஸுகளுடைய தொகுப்பு தான் இந்த அமல் என்று சொன்னால் நம்ப முடியுமா? யாசின் ஏன் ஓதுறன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். யாசின் சூரா எப்பேற்பட்டது என்றால், ஹஜ்ரத் ஆதம் அலா நபீனா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை படைப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் 2 சூறாக்களை ஓதினான், சூரத் யாசின், சூரத் தாஹா. மலக்குமார்கள்லாம் வியந்து பார்த்தார்கள். மனுஷன் ஓதினாலே மயங்கி போற நாம, அல்லாஹ் ஓதினால் எப்படி இருக்கும்? மலக்குமாரன் வியந்து யாருக்குன்னு கேட்டாங்க, உம்மத்து முஹம்மதியாவுக்குன்னு சொன்னான். இந்த சூரா யாசினை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் சூரா யாசின் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. இந்த சூரத்து யாசின் தான் குர்ஆனுடைய கல்பு. இந்த சூரத்து யாசினை நீங்கள் ஒரு முறை ஓதினால் 10 குர்ஆனை ஓதி நன்மை கிடைக்கும். ஹதரத்து நாசிருத்துன் பஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய முஃபஸ்ஸிர். இவர் முஃபஸ்ஸிராக குர்ஆன் விரிவுரையாளராக ஆனதற்கான பின்னணியே சூரத்து யாசின் தான். மௌத்தாயிட்டாரு, எல்லாம் போய் அடக்கம் செஞ்சுட்டு வந்துட்டாங்க, கபர்ல கண் விழிச்சிட்டாரு. அவர் மௌத்தாகல, மயக்க நிலை ஏற்பட்டு இருந்தது, பல்ஸ் டவுன் ஆயிடுச்சு, மௌத்து நினைச்சு அடக்கம் செஞ்சிட்டாங்க. அந்த சமயத்தில் அவருக்கு நினைவுக்கு வந்தது, சூரத்து யாசின் எந்த நீயத்தில் ஓதப்படுகின்றதோ 40 முறை ஓதப்பட்டு விட்டால் அந்த நீயத்து நிறைவேறும் என்ற ஒரு அறிவிப்பு உண்டு. உடனே கபர்ல ஓத ஆரம்பிக்கிறாங்க. 39வது தடவை ஓதி முடிக்க போறாங்க, ஒரு கஃன் திருடன் வந்துட்டான், வந்து கபரை தோண்ட ஆரம்பிச்சிட்டான். 40வது முடிக்கிறாங்க, இவர் எந்திரிக்கிறாரு, அவன் மௌத்தா போயிட்டான், அடக்கம் செஞ்சுட்டு போயிட்டான். இதற்கு பிறகு எழுதிய தப்சீர் தான் அல்லாமா நாசிருத்தீன் பஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு முஃபஸ்ஸிராக ஆக்கியது. இந்த சிறப்புகளை எல்லாம் உள்ளடக்கி இருப்பதனால்தான் நீங்க வெறும் துஆ கேட்காதீங்க, பராத் இரவுல நல்ல நியத்துகளை முன் வைத்து சூரா யாசினை ஓதி கேளுங்கள் என்பதாக நமக்கு இமாம்கள் வழிகாட்டுகின்றார்கள். சரி, இந்த 6 ரகாத் எதனால வந்துச்சு?
உடனே பிதத்துன்றோம். சலாத்துல் அவ்வாபின் தான் அந்த 6 ரக்காத்து, புதுசெல்லாம் கிடையாது. சலாத்துல் அவ்வாபினுக்கான நன்மையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டது அத்தர்ஹீப் வ தர்ஹீப்ல இருக்கும். அவ்வாபின் தொழுகை என்பது 6 ரக்காத்தில் முதல் 20 ரக்காத்து வரை இருக்கு. யார் இதை தொழுகின்றாரோ கடல் நுரையளவு பாவம் செய்திருந்தாலும் மன்னிக்கப்படும். ஜாமிஉ திர்மிதியில் அடுத்த ரிவாயத்து வருது, யார் 6 ரக்காத்துகளை தொழுகின்றாரோ அவ்வாபின் 12 வருடங்கள் அவர் இபாதத்து செய்த நன்மை கிடைக்கும். ஹதீஸ்ல இருக்குல்ல, அதைத்தானே 6 ரக்காத்தான் நம்ம சொன்னோம். அடுத்து ஒரு கேள்வி முன்வைப்பான், ஏங்க சூரத்துல் இக்லாஸையே திரும்பி திரும்பி ஓதுறீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஓதி இருக்கிறாங்களா? இருக்கு. சூரத்துல் மாயிதால 118வது ஆயத்தில் துஅத்திபுஹும் ஃபைன்னஹும் இபாதுக் என்ற வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுகையில் திரும்ப 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 ஓதியதாக ஹதீஸ்களில் உண்டு. அதைத்தான் நம்முடைய இமாம்கள் இந்த சூறாவை ஓதுனாங்க. அது என்னங்க சூரத்துல் இக்லாஸ் தான் ஓதணுமான்ற ஒரு கேள்வி முன்வைப்பார்கள். மஸ்ஜிது குபா உம்ரா சென்றவர்கள், ஹஜ் சென்றவர்களுக்கு தெரியும். அந்த பள்ளியில் இமாமாக இருந்த ஒரு அன்சாரி சஹாபி எப்ப தொழ வச்சாலும் சூரத்துல் ஃபாத்திஹா முடிச்ச உடனே சூரத்துல் இக்லாஸ் ஓதிட்டு தான் வேற ஏதாச்சும் ஓதுவார். இவருடைய வழிமுறை. மற்ற சஹாபாக்கெல்லாம் கேட்டாங்க, ஒன்னும் சூரத்துல் இக்லாஸோட நிப்பாட்டு, அப்படி இல்லைன்னா அதை ஒதுக்கி வச்சுட்டு வேற சூறா ஓது, இது என்னப்பா இப்படி ஓதுற அப்படின்ட்டு. அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு இப்படிதான் தொழ வைக்க தெரியும், நான் இப்படிதான் தொழ வைப்பேன், விரும்புனா தொழுவுங்களா இமாம மாத்திட்டு போங்க. சஹாபாக்களாச்சு, அவங்களுக்கு தெரியும் இல்லை, இமாம மாத்தல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பொழுது இந்த விஷயத்தை சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூப்பிட்டு ஏன் இது போல செய்யறேன்னு கேட்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், இந்த சூரத்துல் இக்லாஸை நான் நேசிக்கின்றேன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், நீ சூரத்துல் இக்லாஸை நேசித்தாயே, இந்த நேசமே உன்னை சுவனத்தில் அழைத்து சென்று விடும் என்பதாக. இதை முன்வைத்து தான் அந்த ரக்காத்துகளில் இப்படி ஓதணும்னு சொன்னாங்க. ஹதீஸ்ல தானே நான் சொல்லிட்டு இருக்கிறேன், என்னுடைய கருத்தெல்லாம் எதையுமே நான் சொல்லல. அதனால்தான் 3 யாசீன். அடுத்து கபிரிஸ்தானுக்கு போறது கூடவே கூடாது அப்படின்னு ஃபத்தாவா ஹிந்தியா முதற்கொண்டு பெரும் பெரும் ஃபத்வா கிதாபுகள். ஃபத்தாவா ஹிந்தியா நான் குறிப்பிடுவதற்கான இதை யாருமே மறுக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஃபத்வா கிதாப் மிக தெளிவாக எழுதுவாங்க. எப்பெல்லாம் ஜியாரத்து போகலாம், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, இந்த நாட்களில் நீங்கள் ஜியாரத்து போகணும். சரியா? வெள்ளிக்கிழமை போவதாக இருந்தால் ஃபஜ்ர் தொழுகை முடிச்சு விட்டு போங்க. சனிக்கிழமையை போகிறதா இருந்தால் சூரியன் உதயமான பிறகு போங்க. மற்ற நாட்களில் போகிறதா இருந்தால் பகலின் ஆரம்பத்திலேயோ கடைசியிலே எப்போ வேணாலும் போங்க. அடுத்து எழுதுறாங்க, இரவு நேரத்தில் லைலத்துன் நிஸ்ஃபு மின் ஷஅபான், ஷஅபானுடைய 15ஆம் இரவு நீங்கள் போய் ஜியாரத்து செய்யுங்க. முஸ்தஹப். இன்னும் நீளமாக இருக்குது, நான் சுருக்கமாக விஷயத்துக்கு வர்றேன். அதனால தான் அது 2வது அமல். 3வது ஹசன் முஜ்தபா ரலியல்லாஹு தஆலா சொன்ன போல அமல், ஏதோ ஒரு அமல், குர்ஆன் ஓதுறதோ, திக்ர் செய்கிறதோ, தஸ்பீஹ் செய்கிறதோ, ஸலவாத் ஓதுறதோ, அதைத்தான் நம்ம அமலாக செஞ்சுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் அவங்க காட்டி தந்த வழிமுறை தானே. அடுத்தது 4வது துஆ கேட்கணும். ஹஜ்ரத் பேசும்போது கூட சொன்னாங்க, 3 துஆ மிக முக்கியமானது. மக்ஃபிரத்துக்காக கேட்கறது, ரிஸ்க்குக்காக கேட்கறது, ஆஃபியத்துக்காக கேட்கறது. இதை நம்ம ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்த்ததுனால இதனுடைய விவரம் நமக்கு தெரியல. சுருக்கமாக நான் சொல்கிறேன், மக்ஃபிரத்துனா என்னென்னா மறைத்தல்னு அர்த்தம். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அசுத்தம். இதை நம்முடைய தோல் மறைச்சிருக்கு, இந்த சபையில் உட்கார்ந்துருக்கோம். அந்த தோலை மட்டும் எடுத்து யாராச்சும் உட்கார முடியுமா? எவ்வளவு துர்நாற்றம், எவ்வளோ அவமானமாக இருக்கும். இது போல நம்முடைய பாவத்தை மறைப்பதற்கு ஒரு தோலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அதனால தான் நம்முடைய பாவம் வெளிப்படாமல் நம்ம ராஜபோகத்தோடு இருக்கிறோம். இது உலகத்தோடு இருந்தால் போதுமா? மக்ஃபிரத்து எப்பேற்பட்டது தெரியுமா? நாளை மறுமையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதற்கொண்டு கியாமத் நாளுடைய கடைசி நபர் இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல நம்முடைய பாவத்தை வெளிப்படுத்தி விட்டார். எவ்வளவு பெரிய அவமானம்! அதை தாங்க கேட்க சொல்றான் அல்லாஹ். மக்ஃபிரத்து கேளுங்க. இந்த உலகத்திலையும் என்னுடைய பாவத்தை மறைச்சிடு, மன்னிச்சிடு, நாளை மறுமையிலும் மறைச்சிடு, மன்னிச்சிடு. ரிசுக்கு 2வது கேள்வியில நம்ம என்ன செய்யறோம்னா, சுருக்கமா உணவுன்னு நினைச்சுக்கிட்டோம். ரிசுக்குக்கான விரிவான விளக்கம் என்ன தெரியுமா? நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அது எல்லாமே ரிசுக்கு தான். அது எல்லாத்திலையுமே பரக்கத்தை கேளுங்க அப்படின்ட்டு. 3வது ஆஃபியத். ஆஃபியத்னா உடல் ஆரோக்கியம்னு நம்ம சுருக்கிட்டோம். அல்ல,
பாவங்களை விட்டு தவிர்ந்திருப்பதும் ஆஃபியத்து தான். நல்ல முடிவாக நமக்கு கிடைப்பதும் ஆஃபியத்து தான். தவறுல கேள்வி கணக்கு லேசாகுவதும் ஆஃபியத்து தான். நாளைக்கு சிராத்து முஸ்தகிம் பாலத்தை எளிமையாக கடந்து செல்வதும் ஆஃபியத்து தான். இப்படி வரிசையை அடிக்கிட்டே போகலாம். எல்லா ஆஃபியத்தும் கேளுங்கன்றது அந்த துவா. இது இரவுல செய்யக்கூடிய 4 அமல்கள். பகல்ல செய்யக்கூடியது நோன்பு வைப்பது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறினார்கள், இரவில் நின்று வணங்குங்கள், பகலில் நீங்கள் நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக. அதனால நம்முடைய ஃபுகஹாக்கள் கூறுகின்றார்கள், இந்த நோன்பு முஸ்தஹப், நஃபிலான நோன்பு நோற்பதனுடைய பலன் என்று நாம் பார்த்தால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுவார்கள், ஒரு காகம் இப்பதான் பறக்க ஆரம்பிக்குது, அது இடைவிடாது பறந்து கொண்டே இருந்து முதிர்ச்சி அடைந்து மௌத்தாகும் இல்லையா, அது வழக்கு எத்தனை வருடம் ஆகுதோ அந்த அளவுக்கு நரகத்திற்கும் இந்த நஃபில் நோன்பு நோற்பவர்களுக்கும் இடைவெளி உண்டு. ஆய்வின் அறிக்கையில் சொல்வதாக இருந்தால் ஒரு காக்காவினுடைய ஆயுட்காலம் அதிகபட்சம் 20 வருடம். யோசித்து பாருங்கள், 20 வருடம் இடைவிடாது அது பறந்து சென்றால் எவ்வளவு தூரத்தை அது கடந்து செல்லும். அப்பேற்பட்ட தூரத்தை நரகத்திற்கும் நமக்கும் இடைவெளியாக அல்லாஹ் தஆலா ஆக்குவான் என்பது ஹதீஸினுடைய கருத்து. ஆக அன்பானவர்களே, வலைத்தளங்களை பார்த்து இன்னார் கூறுகின்றார், நெட்ல இது போட்டிருக்கு இப்படி அப்படின்னு நம்பி மோசம் போகாதீங்க. நம்முடைய ஃபுகஹாக்கள் எதை வழிகாட்டினார்களோ, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று ஒன்று குலஃபாக்களை பின்பற்றுங்கள், அல்லது சஹாபாக்களை பின்பற்றுங்கள், அடுத்து ஃபுகஹாக்களை பின்பற்றுங்கள், அடுத்து உலமாக்களை பின்பற்றுங்கள். அப்பொழுதுதான் நேர்வழி பெறுவீர்கள், வெற்றியும் அடைவீர்கள் என்ற கருத்தை முன்வைத்தவனாக என்னுடைய உரையை நிறைவுக்கு செய்கின்றேன். அல்லாஹ் தஆலா கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. பொறுமையாக இருந்து கேட்ட உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையை விளங்கக்கூடிய ஆற்றலையும் அதன் அடிப்படையில் வாழக்கூடிய மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.